ரோமர் 6வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும்போது சொல்கிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் பவுல் ஒரு விடுதலையை சொல்லிக் கொடுக்கிறார், ஒரு விடுதலையை கற்றுத் தருகிறார். அந்த விடுதலையினால் என்ன நன்மை கிடைக்கும் என்கிறதும் என்று சொல்லிவிட்டு அதனுடைய முடிவையும் நமக்கு சொல்லித் தருகிறார். பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு நாம் அடிமைகளாய் மாறும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அநேகர் இந்த நாட்கள்ல பாவத்திற்கு விடுதலையாவதற்கு அநேகர் தயாராக இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவோம், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் என்று சொல்லுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லுவோம். ஆனாலும் நமக்கு தெரியாத பாவங்கள் அநேகம் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. வேதம் நமக்கு அந்த பாவம் என்று சொல்லும் போது அநேக காரியங்களை கற்றுத் தருகிறது. கோபங்கள், மூர்க்கங்கள், வெறிகள், களியாட்டுகள் என்று சொல்லி அநேக பாவங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பாவங்களை விட முடியாமல் அந்த பாவங்களிலேயே நாம் பின்னி பிணைந்து நாம் காணப்படுவோம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லும்போது சொல்கிறது, பாவங்களுக்கு நாம் சாக வேண்டும், பாவங்களில் இருந்து நாம் விடுதலையாக்கப்பட வேண்டும். ஒருவன் தேவனுக்கு அடிமையாக மாறினால், தேவனுக்காக ஒருவன் தன்னை ஒப்பு கொடுத்தார், நிச்சயம் தேவன் அவனை பரிசுத்தவானாய் மாற்றுவார். நாம் நம்மை தேவனுக்காக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்கள் என்கிற பெயரை நமக்கு கொடுக்கிறது மட்டுமல்லாமல் நித்திய ஜீவனையும் நமக்கு கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேகர் பயப்படுகிற ஒரு காரியம், ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து, இந்த சூழ்நிலையிலிருந்து, நான் செய்கிற இந்த காரியத்திலிருந்து வெளியே வந்தேன் என்றால் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை தவறாக நினைப்பார்கள், என்னுடைய நண்பர்கள் என்னை விட்டு போய்விடுவார்கள், என்னுடைய குடும்பத்தார் என்னை தவறாக நினைப்பார்கள் என்று சொல்லி அநேகர் சில காரியங்களை விட்டு விடுவதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், பாவத்தை விட்டு விலகி நாம் தேவனுக்கு அடிமைகளாக மாறும்போது நிச்சயம் கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை தந்து ஆண்டவர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போதுமானவர்.